ஸோ heading எழுதிக்கும் reason for bonding. சரி, கவனிமா, பாண்ட் ஏன் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். லிசன்பா, ஒரு 2 ஆட்டம் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஆட்டம் எடுத்துக்கலாம். இன்னொரு ஆட்டம் எடுத்துக்கலாம். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு ஏ ஆட்டம். ஏ ஆட்டம்னா ஒன்றும் இல்லை, 118 எலமெண்ட்டில் எந்த ஒரு எலமெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ இது ஒரு ஆட்டம். இந்த 2 ஆட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவும் இருக்கலாம். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், தனித்தனியாகவும் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் தனித்தனியாக இருந்தால் அதுக்கு சில ப்ராப்ளம் இருக்குது. உதாரணத்துக்கு சோடியம் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11. ஆல்ஃபா பிரின்சிபல் 1s2 2s2 2p6 3s1. இது பார்க்க எப்படி இருக்குது? இது வரைக்கும் பார்க்க நியான் மாதிரி இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் யாருக்கு சொந்தம்? நியான். இந்த நியான் மாதிரி ஆகணும்னா இதுக்கு இன்னும் என்ன தேவையில்லை? இந்த ஒரு எலக்ட்ரான் தேவையில்லை. ஸோ தனியாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆட்டம்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் வரும்? நோபல் கேஸாக மாற முடியாது. நோபல் கேஸ் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். என்னென்ன? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இதுதான் நோபல் கேஸஸ். ஸோ மொத்த பீரியட் டேபிள் எலமெண்ட்ஸ் எந்த மாதிரி மாற ட்ரை பண்ணோம்? இந்த மாதிரி மாற ட்ரை பண்ணோம். டி பிளாக்ல கொஞ்சம் வித்தியாசம் வரும். பீரியடிக் டேபிள் நடத்துகிறப்போ சொல்லியிருப்பாங்க. டி பிளாக்ல கொஞ்சம் வேறுபாடு வரும். மற்றபடி எஸ் பிளாக்கும் பி பிளாக் ஏதோ மாற ட்ரை பண்ணோம், இந்த எலமெண்ட்ஸ் மாதிரி தான் மாற ட்ரை பண்ணோம். ஸோ இதில் ஒரு எலமெண்ட் தான் என்னது? நியான். சரி, அப்போ மொதல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பீரியடிக் டேபிளுக்கு எல்லாருமே யார் மாதிரி மாற ட்ரைஸ் பண்ணுறாங்க? நோபல் கேஸ், மந்த வாயு இல்லையா உயரிய வாயுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, ரைட் சார். இப்போ சோடியம் என்ன சார் பண்ணும்? பக்கத்தில் கூடிய ஒரு ஆளோட ஒரு சின்ன பாண்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும். 2 பேரும் இப்படி ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஜாயினிங்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிங்கிள் பாண்டுக்கு என்ன அர்த்தம்னா 2 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த 2 எலக்ட்ரானும் இவனுக்கு சொந்தமானதாக இருக்கலாம், இல்லையா இவனுக்கு சொந்தமானதாக இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. இல்லையா, இந்த 2 எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் இவனுக்கு சொந்தமாக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரான் இவனுக்கு சொந்தமாக இருக்கலாம். அப்போ இந்த 2 எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 2 எலக்ட்ரானும் இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே பாருங்க, இவனுக்கான எலக்ட்ரான் இது, இவனுக்கான எலக்ட்ரான் இது. இந்த 2 எலக்ட்ரானு ஃபார் எக்ஸாம்பிள் இது பி ஆட்டத்தோட எலக்ட்ரான், இது ஏ ஆட்டத்தோட எலக்ட்ரான். இந்த இடத்துல இந்த ஏ ஆட்டத்தோட எலக்ட்ரானை பி பயன்படுத்திக்குதுன்னு வச்சுக்கலாம் பாண்டு மூலமாக. இந்த பி எலக்ட்ரானை வந்து பார்த்தீங்கன்னா ஏ பயன்படுத்திக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது இந்த 2 எலக்ட்ரானை பி பயன்படுத்திக்கும். இது இவனுக்கு சொந்தமான எலக்ட்ரான், அதை விட எக்ஸ்ட்ரா இந்த ஏவி சேர்த்து இவன் பயன்படுத்திக்குவான். என்ன ரீசன் அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஆட்டம் என்ன பண்ணிக்கும்? தன்னோட எலக்ட்ரான் போக இந்த எலக்ட்ரானையும் பயன்படுத்திக்கும். ஒரு டைம் இவன் யூஸ் பண்ணிக்கிட்டா இன்னொரு டைம் அவன் யூஸ் பண்ணிக்குவான். அப்போ அதுக்கு பேர் தான் என்னது? ஷேர் பண்ணிக்கிறது. அது பேர் தான் கோவலன்ட் பாண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லை சார், இந்த 2 எலக்ட்ரானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்துக்கு மட்டும் சொந்தமாகுது. அப்படி குறிப்பிட்ட ஒரு ஆட்டத்துக்கு மட்டும் தான் சொந்தமாகுதுன்னா அந்த இடத்துல கிரியேட் ஆகக்கூடியதான் அயானிக் பாண்ட். சரி, அதெல்லாம் பாண்ட் டைப்பில் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு என்னென்னா, இந்த பாண்டு கிரியேட் ஆகுதுனால என்ன சார் லாபம் அப்படின்னு கேட்டோன்னா, லிசன். இந்த நோபல் கேஸோட ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் பாரு, உனக்கு ஈஸியாக புரிஞ்சிருமா?
நோபல் கேஸ் இருக்குல்ல, இதை அப்படியே சொல்கிறேன் பாரு. இந்த நோபல் கேஸாக ஒரு ஆள் மாறிட்டானா ஞாபகம் வச்சுக்கோ. ஐ மீன் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனில் மட்டும் நோபல் கேஸாக ஒருத்த மாறிட்டானா அவன் யாரு கூட என்ன பண்ண தேவையில்லை, ரியாக்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் இதெல்லாமே என்ன, நான் ரியாக்டிவ். இதெல்லாமே நான் ரியாக்டிவ். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னா இதுக்கு எல்லாருக்குமே எனர்ஜி கம்மி, லோ எனர்ஜி. லோ எனர்ஜி. ஏன் சார்? சார் லோ எனர்ஜி இருந்தால் அது எனர்ஜி வாங்க தானே ட்ரை பண்ணும், அப்படி புரிஞ்சக்கூடாது. இந்த இடத்துல இவங்களுக்குலாம் எனர்ஜி இல்லைன்னா வேலையே செய்ய தேவை கிடையாது. பையன் நல்லா புரிஞ்சும். வேலை செய்யாமல் தான் இருக்க ஆசைப்படும். பீரியட் டேபிள் எல்லா எலமெண்ட்டும் வேலை செய்யக்கூடாது, ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகக்கூடாது. தனக்குள்ள எனர்ஜி இருந்துச்சுன்னா அது ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு பாத்திரம் சூடாக இருந்தால் தான் நீ போடுற பொருளெல்லாம் வெந்து வரும். பாத்திரம் சூடே இல்லைன்னா நீ போடுற பொருள் அப்படியே தானே இருக்கும், எந்த ரியாக்ஷனும் நடக்காது. அப்போ அந்த மாதிரி ஞாபகம். அப்போ எனர்ஜியே இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணாது, ரியாக்ஷனுக்கு போகாது. அப்போ இவங்ககிட்டலாம் என்ன கிடையாது, லோ எனர்ஜி. ரியாக்ஷனுக்கு உள்ள பெரிய அளவுக்கு லோ எனர்ஜி கிடையாது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இவங்க எல்லாருமே ஹைலி ஸ்டேபிள். சார் ஸ்டேபிள்னா என்னங்க சார்? நிலையாக இருப்பாங்க. இவனாவே இருப்பான். இவனாவே இருக்கிறப்ப இன்னொருத்த மாதிரி மாறணுங்கிற அவசியம் இல்லை. அப்போது ஒரு எலமெண்ட் இவங்களை விட்டுரு, மற்ற எந்த ஒரு எலமெண்ட்டாக இருந்தாலும் ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணுது சார். ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணுதுங்க சார் அப்படின்னா இதுதான் மாதிரி ரீசன்ஸாக இருக்கும். என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாரு. கவனி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், to gain low potential energy or energy. மொதல் பாயிண்ட் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எந்த ஒரு எலமெண்ட்டும் பாண்டை கிரியேட் பண்ணுதுன்னா மொதல் விஷயம் எதுக்கு என்ன ஆசைப்படுது, லோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கணும். அதாவது எனர்ஜியே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இவன் என்ன பண்ணுறான், ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுறான். சார் இது ரியாக்ஷன் ஆகுது எனக்கு, எஸ் இது ரியாக்ஷன் பண்ணி இனிமேல் ரியாக்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மோட்டிவ்காக தான் ரியாக்ஷன் பண்ணியிருக்கு. அப்படி தான் புரிஞ்சுக்கணும். சரி, ரெண்டாவது என்ன சார், டு கெயின் மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி. ரொம்ப ஸ்டேபிளாக இந்த ரியாக்ஷன் முடிஞ்ச உடனே இவ்வளோதான், இதுக்கு மேலே நான் யாரு கூடயும் ரியாக்ஷன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஏ ஆட்டம் பி ஆட்டத்தோடு சேர்ந்துருச்சு. ஒரு ஹைட்ரஜன் குளோரினோட சேர்றது, சோடியம் குளோரினோட சேர்றது, ஒரு ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட சேர்றது, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டேபிலிட்டி அடைஞ்சிரும். இதுக்கு மேலே ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அது எந்த வகையான மற்ற யாரு கூடயும் பாண்டை கிரியேட் பண்ண தேவையில்லை. இவங்க கூட மட்டும் கடைசி வரைக்கும் பாண்டில் இருந்துக்கலாம். ஸோ இதனாலையும் பாண்டு கிரியேட் ஆகுது. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி லோ பண்ணுது, அதே மாதிரி எதை மேக்ஸிமம் பண்ணிக்குது, அதோட ஸ்டெபிலிட்டியை மேக்ஸிமம் பண்ணிக்குது. போதில் ஒரு நிமிஷம். வெயிட். அடுத்து என்ன சார் பாயிண்ட்னா, கவனிப்பா, இதை இங்கே கடைசியாக பார்க்குறதில்ல, இந்த ஹீலியம் இவனோட அவுட்டர் மோஸ்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். இதுவே நியானுக்கு அவுட்டர் மோஸ்டில் 8 எலக்ட்ரான் இருக்கும். இவனுக்கு அவுட்டர் மோஸ்டில் 8 எலக்ட்ரான் இருக்கும். இவனுக்கும் அவுட்டர் மோஸ்டில் 8 எலக்ட்ரான். ரேடானுக்கும் அவுட்டர் மோஸ்டில் அது மேக்ஸிமம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட், இங்கே 2 எலக்ட்ரான் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, இந்த கான்ஃபிகரேஷனுக்கு பேர் டுப்ளெட். சரியா? அப்போது டுப்ளெட்டாக மாறினா ஒரு ஆட்டம் என்னவாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, டுப்ளெட்டாக மாறினா ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கும். டுப்ளெட்டாக மாறக்கூடிய கெப்பாசிட்டி ஒரே ஒரு ஆட்டத்துக்கு மட்டும்தான் இருக்குது, அவள் ஹைட்ரஜன். ஏன் சார் ஹைட்ரஜன் மட்டும்தான் டுப்ளெட்டாக மாறும்னு கேட்டேன்னா, ஹைட்ரஜன் மட்டும்தான் ஒரே ஒரு எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்டில் இருக்கும். இன்னும் ஒரு எலக்ட்ரான் வாங்கினா எத்தனை எலக்ட்ரான் ஆகிடுச்சு, 2 எலக்ட்ரான் ஆகிடுச்சு. 2 எலக்ட்ரான் யாரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஹீலியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ தட் ஹைட்ரஜன் மட்டும்தான் இரட்டை விதி இல்லையா, டுப்ளெட் ரூலுக்கு இன்வால்வ் ஆகும். இரும விதின்னு கூட சொல்லுவாங்க. சரி,
மீது எல்லாமே என்னது 8 எலக்ட்ரான். அப்போது ஹைட்ரஜன் தாண்டி இருக்கிற மீது எல்லாருமே எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க? 8 எலக்ட்ரானை கெயின் பண்ணுங்கிற மிகப்பெரிய கண்டிஷனுக்கு இன்வால்வ் ஆகும். இன்னொருத்தர் கூட நீ சொல்லலாம், லித்தியம். லித்தியத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவுட்டர் மோஸ்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அவுட்டர் மோஸ்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ அது என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா, லிசன்மா, இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s1. எது பெரிய நம்பரோ அது அவுட்டர் மோஸ்ட். 2 தான் பெரிய நம்பர். இதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டா அடுத்த அவுட்டர் மோஸ்ட் என்ன ஆகிடும்? 1s2. அப்போ அவுட்டர் மோஸ்ட்டில் 2 எலக்ட்ரான். அவுட்டர் மோஸ்ட் 2 எலக்ட்ரான் யாருக்கு சொந்தம்? ஹீலியத்துக்கு சொந்தம். ஸோ அப்போ தான் அவன் ஸ்டேபிளாக இருப்பான். அப்போ லித்தியமாக இருக்க ஆசைப்பட மாட்டான். ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ரொம்ப விக்ரஸாக இருப்பான். நான் ஒரு எலக்ட்ரானை கொடுத்த யாராவது இருந்தால் வாங்கிக்கங்க, ஐ எம் ரெடி டு ரியாக்ஷன் சொல்லிட்டு எப்பயுமே என்ன இருப்பான்? லித்தியம் இருப்பான். ஸோ ஒன்று டுப்ளேட் ரூல். இன்னொன்று இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கலாமே. ஆக்சிஜன் அவுட்டர் மோஸ்ட்டில் மொத்தம் ஜென்ரலாக 6 எலக்ட்ரான் இருக்கும். நேற்று கூட நடத்தியிருந்தேன். இன்னும் எத்தனை எலக்ட்ரான் வேணும் சார்னா 2 எலக்ட்ரான் வேணும். 2 எலக்ட்ரான் வந்தால் என்ன ஆகிடும்? ஆக்டேட் கம்ப்ளீட் பண்ணும். இதை கம்ப்ளீட் பண்ணும், ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணும். இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னது? ஆக்டேட் ரூல் கொடுக்கும். சரி, அப்போ ஒரு எலமெண்ட் அப்படிங்கிறது ஏன் பாண்டுக்கு இன்வால்வ் ஆகுதுன்னா, தேர்டு பாயிண்ட் to gain duplet or octet configuration. இதுக்காகவும் அது என்ன பண்ணிக்க ட்ரை பண்ணும்? பாண்டுக்காக போக ட்ரை பண்ணும். இந்த 3 ரீசன் தான்மா ஒரு ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கான எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ். சரி சார், பாண்ட் எப்படி சார் நிற்குது? சார் பாண்டெல்லாம் கிரியேட் ஆகுது, சந்தோஷம். அந்த பாண்டு கிரியேட் ஆகுது இல்லை சார், எப்படி அது ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறேன், இன்னொரு ஆட்டம் எடுத்துக்கிறேன். ரெண்டும் ஒரே சைஸ் இருக்கணும், வேற சைஸ் இருக்கணும், அதெல்லாம் அந்தந்த எலமெண்ட்டை பொறுத்து இருக்குது. சரி சார், ஓகே. இப்போ இவங்க 2 பேரும் எப்படி சார் ஸ்டேபிளாக இருப்பாங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னா, கனலிசன். ஒரு ஆட்டத்துக்கு நடுவுலையும் இருக்கக்கூடிய சென்டர் போர்ஷன் தான் நியூக்ளியஸ். சரியா? இதுதான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சார்ஜ் இருக்கும், புரோட்டான் சார்ஜ், நியூட்ரான் சார்ஜ். நியூட்ரானுக்கு ப்ளஸ் இல்லை மைனஸ் இல்லை, அவனை தூக்கி ஓரமாக வச்சிரு. அதுக்குள்ளே இருக்கிறது யார்? புரோட்டான். புரோட்டான் என்ன சார்ஜ்னா ப்ளஸ் சார்ஜ். அப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து ஓவராலாக ப்ளஸ் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அதாவது எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிற இடத்த ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வேறு. ரைட். ஒரு ஆட்டத்துலையுமே அவுட்டர் மோஸ்ட் சொல்கிறல்ல, வெளிக்கூட்டில் வந்து 2 எலக்ட்ரான் இல்லையா 8 எலக்ட்ரான் இருக்கணுங்கிறது விதி. ஆனால் அப்படி இருக்காது, பட் அதுவாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ அவுட்டர் மோஸ்ட் கன்ஃபார்ம் என்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி இது பாசிட்டிவ் சார்ஜ், இதுலேயும் அவுட்டர் மோஸ்ட் என்ன இருக்கும்? எலக்ட்ரான். பாண்டுக்கான மெயின் பாயிண்ட் எப்படி வந்து அது ஸ்டேபிள் ஆகுதுன்னு பாரு. லிசன் தான், இந்த ப்ளஸ் சார்ஜ் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் சார்ஜ் இந்த எலக்ட்ரான் நோக்கி அட்ராக்ட் ஆகும். அடுத்தது இங்கே இருக்கும் பார்த்தீங்களா ப்ளஸ் சார்ஜ், இந்த ப்ளஸ் சார்ஜ் இந்த எலக்ட்ரான் நோக்கி அட்ராக்ட் ஆகும். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஒன்னோட ஒன்று என்ன பண்ணிக்கும்? எப்பயுமே ஆல்வேஸ் அட்ராக்ட் டு ஈச் அதர். ஆல்வேஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஒன்றை ஒன்று ஈர்க்கும். ஏன் சார்னா இதில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, இதில் எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஸோ 2 பேருமே கிட்ட வந்துக்குவாங்க ஜென்ரலாகவே. அப்போ ஒரு ஆட்டத்துலையுமே மைனஸ் சார்ஜ் இதோட ப்ளஸ் சார்ஜ் நோக்கி அட்ராக்ட் ஆகும். இந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டான் நோக்கி அட்ராக்ட் ஆகும். ஸோ தட் இதனால என்ன ஆகுது? இதை தான் நம்ம ஒரு பாண்டாக நமக்கு புரியறதுக்காக டயக்ராம் போடுவோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். என்ன ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், நிலைமின்னியல் ஈர்ப்பு விசை.
இதுவுமே ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் பாண்ட் ஆகுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டு பேருமே பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சம்டைம்ஸ் இதுவே வந்து எக்ஸப்ஷனாகவும் மாறும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னா, லிசன்மா, இவங்க ரெண்டு பேர் என்ன, எலக்ட்ரான் இங்கே பாரு, இந்த எலக்ட்ரான் கண்ணு தெரியுதா, இவங்க ரெண்டு பேரும் எதிரிங்க. இவங்க ரெண்டு பேரும் எதிரிங்க. ஏன்னா எலக்ட்ரான் கிட்ட வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ. இவன் ஒரு எலக்ட்ரான் வச்சுக்கலாம், இன்னொரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேருமே எப்பயுமே கிட்ட வர மாட்டாங்க. ஏன்னா இது லைக் சார்ஜஸ். ரெண்டு பேருமே எலக்ட்ரான் சேர்றதுனால பிரயோஜனம் கிடையாது. ஒரு இடத்துல எலக்ட்ரானும் இன்னொரு இடத்துல புரோட்டானும் இருந்தால் தான் சேர்றப்ப அது ஒரு யூஸாக மாறும். அப்போ கிட்ட வந்து நோ 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 நோ, நான் உங்க கூட சேர மாட்டேன், நான் யார் கூட சேருவேன்? பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்கோ அவனை நோக்கி தான் போவேன், அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டை கிரியேட் பண்ணுவேன்னு சொல்லும். ஸோ இது நல்லா இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணுமா. அப்போ என்ன பாயிண்ட் சார் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு நடுவில் பாண்டு கிரியேட் ஆகும்னா ஆப்போசிட் சார்ஜஸ். அதுதான் ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அதே மாதிரி இந்த புரோட்டான் என்ன பண்ணிக்கும், ஒன்னோட ஒன்று விலக்கிக்க ட்ரை பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் கிட்ட வரப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ரெண்டு எலக்ட்ரானு கிட்ட வரப்போ கண்டிப்பாக பாண்டாக விடாது. சரியா? இந்த ரெண்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். இந்த ரெண்டு வெள்ளை கலர் லைனும் பாண்டுக்கு ஃபேவராக இருக்கும். பட் பாண்டுக்கு ஃபேவர் தான் இங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா பாண்டு கிரியேட் ஆகிடும். பாண்டுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேர் இருந்தாங்கன்னா பாண்டு கிரியேட் ஆகாது. ஸோ அது அந்த ஆட்டமோட ரியாக்ஷனை பொறுத்து இருக்குது. சரியா? நம்ம அதெல்லாம் கெஸ் பண்ணவே முடியாது. அது எப்படி நடக்கணும் ஓவராலாக சொல்ல முடியும், ஒரு ஒரு ஆட்டத்துக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு மெயின் பாயிண்ட்டு. அப்போ இது என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த எலக்ட்ரான் கிட்ட வரப்போ சண்டை போட்டுக்குது, சேர விட மாட்டேங்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல்ல இருந்து நீ ஒரு எனர்ஜியை சப்ளை பண்ணலாம். பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. எனர்ஜியை நீ சப்ளை பண்ணணும், அதாவது அந்த ஆட்டத்துக்கு சப்ளை பண்ற, கொடுக்குற. இந்த எனர்ஜி நீ சப்ளை பண்றப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் ரெண்டு பேரும் கண்ட்ரோல் ஆகிக்குவாங்க. சரியா? அடம் பிடிக்கிற குழந்தைய தட்டி அமைதியாக உட்கார வைக்கிற மாதிரி இந்த ரெண்டு எலக்ட்ரானும் பாண்ட் ஆகிறதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறப்போ நம்ம எக்ஸ்டர்னல்லேருந்து நம்ம தான் எனர்ஜி கொடுத்து இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணணும். இல்லை சார் அவங்க சண்டைலாம் போடலன்னா ஞாபகம், அவங்க சண்டைலாம் போடலை யாரு, இந்த எலக்ட்ரான் பெரிய சண்டை இல்லை, சண்டை போட்டாலும் பெரிய சண்டை இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இந்த வெள்ளை கலர் லைன் ஃபார்ம் ஆகுது இல்லை, இது நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். ஞாபகம். அதாவது தானாகவே அது பாண்டிங்கை கிரியேட் பண்ணுதுன்னா இது எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இதனால ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். பாண்ட் ஃபார்மேஷன் எப்பயுமே எக்ஸோதெர்மிக்காக தான் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? எலக்ட்ரான் சண்டை போகிறது ரொம்ப ரேர் கேஸு. இது எப்பயாவது ஒரு டைம் தான் நடக்கும், இது எனர்ஜி சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. பட் அவங்களே சமாதானமாகி பண்ணிட்டாங்கன்னா அவங்களே எனர்ஜி கொடுப்பாங்க, வெப்ப உமிழ்வினை, வெளியே எனர்ஜி வெளியே வரும். ஸோ இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டேன்னா கணக்கு கவனிச்சுக்கோ. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சார், பாண்டு ஃபார்மேஷன் ஆகிறப்போ எக்ஸோதெர்மிக் உருவாகும். கிளியர் தானே? இதை கூட ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், நான் சொல்கிறேன். ஓகே, இது வரைக்கும் எழுதிக்கோ. ரைட்டா? இது வரைக்கும் எழுதிக்கோ. எனர்ஜி பற்றி மட்டும் சொல்கிறேன் பாண்டில்.